ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்சிபியோட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் செஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை ஆர்சிபி சைட்லேருந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய க்ளோரிக்காக 18 இயர்ஸாக வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதா அதில் வேறு லெவலில் மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்சிபிக்கு எப்போவுமே அந்த ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதையும் அதுலேயே வந்துட்டு அவங்க வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஹோம் கிரவுண்ட் அப்படின்னா ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது அந்த டீமுக்கு தான் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இங்கே நம்மளுடைய ஆர்சிபிக்கு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா வந்து கிரவுண்டு சின்ன கிரவுண்டு, ரொம்ப சின்ன பவுண்ட்ரிஸ். ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு வின்டேஜ் டைமில் கிறிஸ் கெயில் அந்த மாதிரி வந்து அதிரடியான ஹிட்டர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஆர்சிபியோட டீம் ஹோம் அட்வான்டேஜை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் காலங்கள் போக போக பார்த்திங்க அப்படின்னா ஸோ அப்போசிஷனுக்கே வந்து சின்னசாமி ஸ்டேடியம் ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு வீக்னஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளை அவுட் ஸ்மார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் பெரிய லெவலில் ஆர்சிபிக்கு ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருந்ததில்ல. இந்த தடவை அவங்க மெயின் டார்கெட்டே ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறத கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஹோம் அட்வான்டேஜை கையில் எடுக்கிறதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹோம் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத நல்லா அனலைஸ் பண்ணி அங்கே எந்தெந்த பிளேயர்ஸுக்கு எஃபெக்டிவாக வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஸோ சின்னசாமி ஸ்டேடியமை பொறுத்த வரைக்கும் பியூர் ஹிட்டர்ஸ் அப்படிங்கிறது அங்கே பெரிய லெவலில் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு சின்ன பவுண்ட்ரிஸ், நான் சொன்ன மாதிரியே சின்ன ஸ்டேடியம் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது ஸோ நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு அதிரடியாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ், நான் முதலே சொல்லியிருக்கேன், கெயிலாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியமில் பொழந்து கட்டிட்டுலாம் இருந்திருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக அது டீமுக்கு வந்துட்டு அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இந்த தடவை ஆக்ஷனில் அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. பேரலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ டோட்டலி வந்துட்டு அவங்க சைடில் வந்துட்டு இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஸோ நம்ம பேட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு மேலே நீங்கள் டாப் ஆஃப் த ஆர்டரில் அமிச்சிங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பிஞ்ச் ஹிட்டர்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு எஃபிஷியண்ட்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த தடவை அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைமரி விஷயமாக அனுப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. பிஞ்ச் ஹிட்டர்ஸ் அப்படிங்கிறத ஹெவியாக நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அந்த விஷயம். லாஸ்ட் டைம் ஸ்வப்னில் சிங்கை வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஹிட்டராக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த தடவை வந்துட்டு காமனாக இருக்கிற பிளேயர் அந்த பிஞ்ச் ஹிட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வப்னில் சிங் தான். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டியான் லிவிங்ஸ்டன் நம்மளுடைய ஆர்சிபி டீமில் அந்த ஹிட்டர் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்லாட்டில் இருக்கிறார். ஓவர்சீஸில் ஜித்தேஷ் சர்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்லாட்டில் வருவார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பின் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு ஸோ டோட்டலி வந்து நம்மளுடைய அப்போசிஷனை குழப்பறதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பின் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை ஆர்சிபிக்கு வீக்னஸ் இருக்கிறதா தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. பட் ஆனால் எங்களோட ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறத நாங்கள் டீசெண்டாக வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறதுல ஸ்வப்னில் சிங், குர்னால் பாண்டியா, சுயாஷ் சர்மானு பிளேயர்ஸ் அங்கே எஃபெக்டிவாக இருக்காங்க. அதே நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கிடைக்கிறதும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அங்கே ஹிட்டர்ஸ் வந்து வேறு லெவலில் எஃபெக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸையும் எஃபெக்டிவாக வந்துட்டு அப்போசிஷனை குழப்பறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இப்போ குர்னால் பாண்டியாவெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பும்ரா அப்படிங்கிற லெவலுக்கு வந்து சொல்லும்போது அவர் வந்து ஒரு கீ பேசர் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இப்போ குர்னால் பாண்டியா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ஒரு கீ ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஆனால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்து இவர் தான் வந்து ஒரு ஸ்டார் ஸ்பின்னர், இவரை சுற்றி தான் நம்ம ஆர்சிபியோட ஸ்பின் அட்டாக் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பெரிய லெவலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணல. அதை ஒரு வீக்னஸாக சொல்கிறாங்க. அந்த வீக்னஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ அவங்க ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பேரலி வந்து பார்த்திங்கன்னா கீ பிளேயர்ஸோட ஃபார்ம் அப்படிங்கிறத எப்படி ரீட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுலையும் இப்போ அவங்க வந்து ஒரு சில ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது நம்மளுடைய இந்த ஐபிஎல் 2025 ப்ராக்டிஸ் செஷனை விராட் கோலி தான் லீட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரிவீல் ஆகிருக்கு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஃபார்மர் ஆர்சிபி கேப்டன், லாஸ்ட் இயர் வந்துட்டு ஃபாஃப் டு பிளஸோட இன்ஜுரி சுச்சுவேஷன்ஸில் அவர் தான் டீமை லீட் பண்ணார். ஸோ இப்போ ரஜத் படிட்டருக்கு கேப்டன்சி அப்படிங்கிறத கொடுத்துட்டாலும் ப்ராக்டிஸ் செஷனில் வந்துட்டு ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபியூ செஷன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்துட்டு விராட் கோலியை வச்சு ப்ராக்டிஸ் செஷனை லீட் பண்ணி டீம் பிளேயர்ஸோட இன்ட்ரோடக்ஷன், ஏன்னா இப்போ புது டீம் தான் வந்திருக்கு, அதெல்லாத்தையும் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைனல் ப்ராக்டிஸ் டே செஷனில் வந்துட்டு ரஜத் படிட்டர்கிட்ட அந்த ஒரு கேப்டன்சியோட அந்த ஒரு லீட் பண்ணுற அந்த விஷயத்தை கொடுத்துட்டு விராட் கோலி அண்ட் ரஜத் படிட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ப்ராக்டிஸ் செஷனை லீட்
பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ரஜத் படிட்டரே வந்துட்டு கேப்டன்சி அப்படிங்கிறத ஒரு பக்கம் போனதுக்கப்புறம் அந்த இடத்துல சொல்லியிருந்தார், சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஸோ அவங்கள தாண்டி எனக்கு கேப்டன்சி வரும்போது அவங்களோட அந்த ஒரு இன்வால்மெண்ட் அவங்கக்கிட்ட ஐடியா கேட்டு தான் நான் வேறு லெவல் எஃபெக்டிவாக செயல்படுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் வந்து ப்ராக்டிஸ் செஷனை விராட் கோலி லீட் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாக எஃபெக்டிவாக தான் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அன்றைக்கும் வந்து விடைபெறுவது கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.